தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் குமரி, தென்காசி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவை மாவட்டத்தில் உக்கடம், காந்திபுரம், பீளமேடு, வடகோவை, சித்தாபுதூர், புலியகுளம், பாப்பநாயக்கன்பாளையம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணை தனது முழு கொள்ளளவான 90 அடியை எட்டியது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராம பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 3வது நாளாக மழை பெய்தது. பெரியகுளம், முருகமலை, தாமரைக்குளம், வடுகவட்டி, மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் வடிந்தோடியது. நெல்லையில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக சாலைகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 3வது நாளாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி திட்டங்குளம், மூப்பன்பட்டி, நாலாட்டின்புதூர், இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் நெல்லை, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு சுமார் 10,000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, கால்நடைகளை ஓட்டி செல்லவோ வேண்டாம் என ஆட்சியர் பிரதீப் குமார் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஒலிபெருக்கி மூலம் தன்னார்வலர் அய்யல்சாமி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். தண்ணி திறந்துவிடப்படுகிறது. மேட்டூர் டேமிலிருந்து திறந்துவிடப்படுகிறது. எந்த நேரத்தில் எப்படி தண்ணி வரும் என்று சொல்ல முடியாது.